பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்வீங்க. ஒருத்தவங்க உதவி செய்கிறோமே, அவங்க நாளைக்கு உதவி செய்வாங்களா மாட்டாங்களா, அந்த மென்டாலிட்டியே உங்கள்கிட்ட இருக்காது. நான் உதவி செய்யணும்னு நினச்சிட்டேன், செய்கிறேன், அவங்க நன்றி சொல்லாட்டி கூட கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உதவிகளை பல நபர்கள் பெற்றுக்கொண்டு அவங்க செய்கிற ஒரு தொந்தரவு பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்ல கூட முடியாது. வீண் வம்பு வழக்குகள், அதாவது எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் அவன் பிரச்சனைக்கு யாரை கூப்பிடலான்னா உங்கள் நம்பருக்கு தான் ஃபஸ்ட் அடிப்பான். கால் பண்ணி நம்ம நண்பர் இருக்கார், மேசராசி நண்பர்களுக்கு நம்ம மேசராசிக்காரங்க கூட்டோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவாங்க, உங்களை தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் அதை யோசிக்க மாட்டீங்க. நம்மகிட்ட உதவி பண்ணிட்டாங்களே, நம்மளை ஒரு கேர் பண்ணிட்டாங்களேங்கிறக்காண்டி பட்டுன்னு வந்து உதவி செஞ்சுருவீங்க. மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அதிசாரமாக உள்ளே நுழையும் இந்த அற்புதமான காலம். அது என்ன அற்புதமான காலம்? அப்போ 3லேருந்து அற்புதம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் எப்பவுமே மேச ராசிக்காரங்க ஒரு விஷயம் செஞ்சால் அதில் பல அற்புதமான செயல்பாடுகள் செய்வீங்க. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணாலும் என்றைக்குமே பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்வீங்க. ஒருத்தவங்க உதவி செய்கிறோமே, அவங்க நாளைக்கு உதவி செய்வாங்களா மாட்டாங்களா, அந்த மென்டாலிட்டியே உங்கள்கிட்ட இருக்காது. நான் உதவி செய்யணும்னு நினச்சிட்டேன், செய்கிறேன், அவங்க நன்றி சொல்லாட்டி கூட கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உதவிகளை பல நபர்கள் பெற்றுக்கொண்டு அவங்க செய்கிற ஒரு தொந்தரவு பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்ல கூட முடியாது. அவ்வளோ தூரம் உங்களை லாக் பண்ணுவாங்க. அதுவும் இந்த கிட்டத்தட்ட என்னை பொறுத்த ஒரு 2.5 வருஷம் நம்முடைய மேசராசி அன்பர்கள் கடந்து வந்த காலத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னா, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல அனுபவ பாடங்களை கற்றுருப்பீங்க. ரொம்ப உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க, அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்காது. உயிருக்குயிராக லவ் பண்ணியிருப்பீங்க, அங்கே மரியாதை இருக்காது. எல்லா இடங்களிலும் உங்களுடைய அன்புக்கு குறைவு இருக்காது. ஆனால் உங்களுக்கு அன்பு கிடைக்கிறதுல மிகப்பெரிய குறைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் வம்பு வழக்குகள். அதாவது எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ணால் அவன் பிரச்சனைக்கு யாரை கூப்பிடலான்னா உங்கள் நம்பருக்கு தான் ஃபஸ்ட் அடிப்பான். கால் பண்ணி நம்ம நண்பர் இருக்கார், மேசராசி நண்பர்களுக்கு நம்ம மேசராசிக்காரங்களை கூட்டோம்னா நம்ம ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சி அவர் என்ன பண்ணுவாங்க, உங்களை தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் அதை யோசிக்க மாட்டீங்க. நம்மகிட்ட உதவி பண்ணிட்டாங்களே, நம்மளை ஒரு கேர் பண்ணிட்டாங்களேங்கிறக்காண்டி பட்டுன்னு வந்து உதவி செஞ்சுருவீங்க. ஸோ இதனால் மாட்டினது பொருளாதாரம், வாழ்க்கையில் தொழில், அதே பிறகு வேலை, இதிலெல்லாம் நீங்கள் அடிபட்டு ஒரு 10 படி ஏறினீங்கன்னா 3ஆவது படிக்கு திரும்பி வர்றீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரொட்டேஷன் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போராடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட போராட்டத்துக்கு தற்போது கேது பகவானால் ஏற்பட்ட அந்த மே மாதம் எண்டுலேருந்து ஏற்பட்ட அழுத்தம், மன அழுத்தம், இதிலெல்லாம் இருந்து ஒரு கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியும் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியுமான குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு மிக அற்புதமான செயல்பாடுகளை செய்ய போகிறார். அப்போ என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னா, குருவுடைய சுப பார்வைகள் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே குரு ஒரு இடத்துல அமர்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடம் தான் சிறப்பு. அப்போ கடகத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக 8ஆம் வீடான விருச்சிக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக, அதுக்கடுத்து டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சமசத்ம பார்வை மூலமாக பார்க்கார். அதுக்கடுத்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வைன்னு சொல்லுவோம், மிக விசேஷமான பார்வை. இது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமாக வருது. அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் இயங்க போகுது, இவருடைய சுபத்வமான ஒரு பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எந்த இடத்துல மதிப்பு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் வேலையிலேயோ இல்லை இருக்கிற இடத்துலையோ போராடிக்கிருக்கீங்களோ அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு, ரிலாக்ஸ். உங்களுடைய தன் மதிப்பு எப்பவுமே பார்த்திங்கன்னா சுயமரியாதையை நேசிப்பவர், சுயமரியாதையே உயிராக வைத்திருப்பவர் தான் நீங்கள். ஆனால் இப்போ கடந்த காலங்களாக உங்களுடைய பேரே உங்களால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு லாக். அப்போ அது ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த செய்யாத தப்புக்கு நீ தான் செஞ்ச, நீ தான் கோவக்காரன், நீ கோவக்காரன்டா, நீ எதுனா செஞ்சிடுவ, நீ கோவக்காரம்மா,
நீ கோவக்கார பொண்ணுமா, நீ எதனாலும் வீமுக்குனே பண்ணுவோமான்னு உங்கள் மேலே வீண் பழி சுமத்துனாங்க பார்த்தீங்களா? ரொம்ப ப்ரொஃபைட்டாக வேலை பார்த்த உங்களை எந்த அளவுக்குலாம் லாக் பண்ணாமல் பார்த்தீங்களா? அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. செய்யாத தவறுக்கு, செய்யாத சில விஷயங்களுக்கு உங்கள் மேல் குற்றம் சாட்டியிருந்தாலும் சரி, வம்பு வழக்கு பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் ஆளாக்கியிருந்தாலும் சரி, அதுலேருந்து ரிலீஸ். குரு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்மளுடைய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. குரு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். தப்பு செய்யாதவங்க இன்னுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தப்பே செய்யலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு குரு வழி செய்வார். அதுக்கடுத்து இந்த உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன், ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம், நாங்கள் பார்க்காத எக்ஸ்ரே கிடையாது, பார்க்காத ஸ்கேன் கிடையாது, எல்லா ஸ்கேனும் ஜூம் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, மருத்துவம் செலவழித்து போராடிட்டோம், ஆனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய தாயாருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு கிடைக்கும். சரியான மருத்துவர் சரியான முறையில் பார்த்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பான தன்மை கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் இன்னொரு அற்புதமான விஷயத்தை கொடுக்க போகிறார். மேசராசி அன்பர்கள் உழைப்புக்கு பேர் போனவங்க, நல்லா ஹார்ட் ஒர்க்கர். கோபம் தான் இருக்கும், அந்த கோபத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை கோபக்காரன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்பேன். மேசராசிக்காரங்களை கோபக்காரன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க இன்னும் உங்களை புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு குணம் இருக்கிறதுனால தான் கோபமே வருது. உங்களை அற்புதமான குணம். அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உங்களுக்குரிய மரியாதைக்குரிய வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 மணி நேரம், சரியா 24 ஹவர்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இதில் நீங்கள் 20 மணி நேரமும் வேலை சொந்த தொழிலுக்கு உங்களுடைய ஒர்க்கை கொடுத்தாலும் சரி, இல்லை 18 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, அதற்கான ஒரு வருமானம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் அந்த வருத்தம் உங்களுக்கு கிடையாது. கண்டிப்பாக நல்ல வருமானம் இருக்கும். நல்ல சிறப்பான தன்மை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா இந்த கேள்வி இருக்கா? உங்களுடைய சுய ஜாதத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இந்த கோச்சார குரு அடிப்படையை சொல்லும்பொழுது சொந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான தன்மை உங்களுக்கு உண்டு. அதே போல் 12ஆம் இடத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்க்குறனால வெளிநாடு போகலாம், வெளியூரில் போய் தொழில் செய்யலாம், வெளியூரில் போய் நீங்கள் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை செய்யலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். நான் வெளிநாட்டில் போய் எப்படியா வேலை பார்க்க நினைக்கிறேன், பணம் முயற்சி எடுத்துட்டேன், பாஸ்போர்ட்லாம் வச்சுருக்கேன், எனக்கு கடைசியில் மிஸ் ஆகிட்டே இருக்குது, இன்னுமே மிஸ் ஆகாது, இப்போ முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான பயணத்தை நம்முடைய குரு பகவான் இயக்கி தருவார். இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். மேசராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ச்லேருந்து நிம்மதியாக தூக்கம் கூட இல்லை. மார்ச்சுக்கு முன்னாடியே தூங்கியா செஞ்சீங்க, கொஞ்சமாக தூங்குறேன்ப்பா, என்ன பிரச்சனை தான் பரவாயில்ல, நான் கொஞ்சம் தூங்குறேன்ப்பா அப்படின்னு இருந்த நீங்கள் இப்போ நிம்மதியான தூக்கத்தை இழந்துட்டீங்க. படுத்தா பல பிரச்சனை ஓடுது, பல கவலை ஓடுது, ஐயோ என்ன பண்ண தெரியலையே, எப்படி சமாளிப்பேன் தெரியலையேங்கிற ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. பகலில் தான் சிந்திச்சு உங்களுடைய அதாவது என்ன சொல்ல மிஷின்கிற மூளையை சிந்திச்சு ஓட விட்டுக்கிருக்கீங்க. சரி நைட்டு தூங்கும்போதாவது அதுக்கு ரெஸ்ட் விடுவோம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. மிஷின் ஓடுது, கவுண்டிங்கில் ரொம்ப ஓடுது. ஸோ இதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். காரணம் என்ன? ஸோ இந்த மிஷின் ஓடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சனி பகவான் தான். அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்து, அது வக்கர நிலையில் அமர்ந்து உங்களை எந்த அளவுக்குலாம் செய்யணுமோ செய்கிறார். அப்போ இந்த சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால ஒரு எனர்ஜி ஆஃப் பவர் கிடைக்கும். சனி பகவானுடைய ஆதிக்கம் குறையும். ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஒரு ட்ராவல் பண்ண முடியும், நிம்மதியாக தூங்க முடியும். அதுபோல் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ வரையும் உங்களுக்கு விரைய செலவு தான் அதிகமாக வந்திருக்கும். அது எப்படி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு 50,000 இல்லை 40,000 30,000 சம்பாதிக்கிங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன். சம்பாதிக்கிங்கன்னா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு 10ஆம் தேதி ஒரு 5 to 10 சம்பளம் வரப்போகுதுன்னா உங்களுக்கு 5ஆம் தேதிக்குள்ளே ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பீங்க. 30,000 வருதுன்னா 40,000 செலவு இருக்குது.
ஸோ ஏன் விரை செலவு வருதுங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலத்தை உங்களுடைய மிகப்பெரிய அற்புதமான 9ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு அற்புதங்களை தரப்போகிறார். மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான காலம். ஓகேவா? ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் இந்த குரு பகவான் அதிசாரமாக செல்லும்பொழுது நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, மெயினாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கான் பாருங்கள். அந்த அம்மன் கோவில் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கான் பாருங்கள். வடக்கு பார்த்து அம்மன் அமர்ந்திருந்தால் அது என்ன அம்மனாக இருக்கட்டும், அந்த கோவிலோட மூலஸ்தானம் அம்மன் கோயிலாக இருக்கணும். மாரியம்மன் கோயில், பத்திரகாளி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், என்ன அம்மனாக இருந்தாலும் ஓகே, அந்த கோவிலுடைய மூலஸ்தானம் நம்முடைய அம்மனாக இருக்கணும். அந்த அம்மனை போய் வடக்க பார்த்து அமர்ந்த அம்மனை போய் நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கிரகங்களும் கொடுக்கும், அம்மனுடைய வழிபாடும் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.